கத்தார் ஜெனரல் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் கார்ப்பரேஷன் கராமா விநியோகிக்கப்பட்ட சூரிய ஆற்றல் அமைப்புகளை நிறுவ பி சோலார் என்ற புதிய சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த முன்முயற்சி கத்தார் தேசிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூல பயன்பாட்டிற்கு ஏற்ப உள்ளது. இதன் விளைவாக வாடிக்கையாளர்கள் தங்கள் வீடுகள், பண்ணைகள், தொழிற்சாலைகள் மற்றும் அனைத்து சொத்துக்களிலும் சூரிய ஆற்றல் அமைப்புகளை நிறுவ ஊக்குவிக்க ஒரு விநியோகிக்கப்பட்ட சூரிய ஆற்றல் கொள்கை மற்றும் நிகர பில்லிங் திட்டம் உருவாக்க பயன்படுகிறது. இதன் மூலம் கத்தாரின் புதுப்பிக்கத்தக்க சூரிய ஆற்றல் மூலங்களிலிருந்து பயனடைகிறது. இந்த சேவையின் நன்மை கத்தாரின் தூய்மையான மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை பயன்படுத்துவதாகும். மேலும் நிகர பில்லிங் திட்டத்தின் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு பொருளாதார நன்மைகள் உள்ளன. சூரிய மின் பலகைகளிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் போது அது முதலில் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. பின்னர் உபரி மின் தொகுப்புக்கு அனுப்பப்படுகிறது. ஒரு இருதரப்பு மீட்டர் மின் தொகுப்புக்கு அனுப்பப்படும் உபரி மின்சாரத்தின் அளவை அளவிடுகிறது. மேலும் கராமா அடுத்த கட்டணத்தில் இருந்து உபரி மின்சாரத்தின் மதிப்பை கழிக்கும். இதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கான எதிர்கால கட்டணங்களை குறைக்க பங்களிக்கும். பி சோலார் சேவை சுற்றுச்சூழல் நன்மைகளையும் கொண்டுள்ளது. இது கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை குறைப்பதில் பங்களிக்கிறது. இந்த சேவை கத்தார் தேசிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உத்தி, கத்தார் தேசிய பார்வை 2030 மற்றும் 3வது தேசிய மேம்பாட்டு உத்தி ஆகியவற்றின் இலக்குகளை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தேசிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உத்தி எரிசக்தி கலவையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பங்கை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதே நேரத்தில் கட்டத்தின் நம்பகத்தன்மை பராமரித்தல் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை குறைத்தல். இந்த மூலோபாயம் 4 ஜிகாவாட் மத்திய ஒளி மின்னழுத்த சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இது கத்தாரில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பங்கை 2030க்குள் 5% முதல் 18% வரை அதிகரிக்கும். கூடுதலாக இந்த மூலோபாயம் 200 மெகாவாட் விநியோகிக்கப்பட்ட சூரிய ஆற்றல் அமைப்புகளை உற்பத்தி செய்வதற்கான இலக்கை நிர்ணயித்துள்ளது. இது வாடிக்கையாளர்களுக்கு ஒளி மின்னழுத்த சூரிய அமைப்புகளை தங்கள் வசதிகளுடன் இணைக்கவும் உபரி மின்சாரத்தை மின் தொகுப்புக்கு ஏற்றுமதி செய்யவும் அனுமதிக்கிறது. விநியோகிக்கப்பட்ட சூரிய ஆற்றல் அமைப்புகளை நிறுவுவதில் ஆர்வமுள்ள வாடிக்கையாளர்கள் கராமா அங்கீகரிக்கப்பட்ட ஒப்பந்தக்காரர்களில் ஒருவரை தொடர்பு கொள்ளலாம். சூரிய ஆற்றல் அமைப்புகளை இணைக்கும் செயல்முறை பல நிலைகளை உள்ளடக்கியது. மேலும் இது வாடிக்கையாளர்களுக்கு எளிதானது. வாடிக்கையாளர்கள் செய்ய வேண்டியது கராமாவிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒப்பந்தக்காரரை தேர்ந்தெடுப்பது மட்டுமே. அவர் கோரிக்கையை பின்தொடர்ந்து ஆரம்ப ஒப்புதலை பெறுவார். ஒப்பந்ததாரர் தொழில்நுட்ப வடிவமைப்பை தயாரித்து இணைப்புக்கான ஒப்புதலுக்கு பிறகு சூரிய அமைப்பு நிறுவப்படும். நிறுவல் முடிந்ததும் வாடிக்கையாளர்களை ஸ்மார்ட் மீட்டர்களுடன் இணைக்கவும் சூரிய சக்தியை உற்பத்தி செய்யவும் ஒப்பந்ததாரர் கராமாவுக்கு அறிவிப்பார். தகுதி வாய்ந்த ஒப்பந்ததாரர்களுக்கான பதிவை திறப்பதாகவும் விநியோகிக்கப்பட்ட சூரிய ஆற்றல் அமைப்புகளை நிறுவ அவர்களுக்கு உரிமம் வழங்குவதாகவும் கராமா அறிவித்துள்ளது. கராமாவிலிருந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒப்பந்ததாரர் அமைப்புகளை நிறுவுவதற்கான தகுதியை சரிபார்க்க தகுதி நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இந்த நடவடிக்கைகளில் கராமாவிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட மின் ஒப்பந்தக்காரராக இருப்பது, அனுபவம், பணியாளர்கள் மற்றும் பிற அளவுகோல்கள் தொடர்பான கராமாவின் தேவைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்தல், தேவையான அனைத்து ஆவணங்களையும் தயாரித்தல் மற்றும் சுய அறிவிப்பு படிவத்தில் கையெழுத்திடுதல் ஆகியவை அடங்கும். ஆவணங்களை மின்னஞ்சல் வழியாக சமர்ப்பிக்க வேண்டும். solar.csi@km.qa கராமா விண்ணப்பத்தை மதிப்பாய்வு செய்து ஒப்பந்ததாரரை தொடர்பு கொள்வார். ஒப்பந்ததாரர் பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டும், தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும், களப்பயணத்திற்கு செல்ல வேண்டும். இது முடிந்ததும் ஒப்பந்ததாரர் சான்றிதழை பெறுவார். மேலும் ஒப்பந்த நிறுவனம் விநியோகிக்கப்பட்ட சூரிய ஆற்றல் அமைப்புகளை நிறுவ உரிமம் பெறும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஊடகத்துடன் இணைந்திருங்கள்.